Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk about statistics. Example 2. A family with the monthly income of rupees 20,000 had planned the following expenditure per month under various heads. Draw the graph. So, over head grocery இங்கே இருக்க எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் 1000 rupeesல இருக்குது. ஸோ 4,000 rupees அவங்க க்ராசரிக்கு செலவு பண்ணுறாங்க. ரெண்ட்டுக்கு 5,000, எஜுகேஷனுக்கு 5,000, மெடிசன் 2,000, ஃபியூல் 2,000, என்டர்டெயின்மெண்ட் 1000 அண்ட் மிஸ்சலனஸ் மற்ற செலவுகளுக்கெல்லாம் ஒரு 1000. ஸோ இப்படி அவங்களோட இன்கம்மை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார் கிராஃப் வரைய சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் ஹெட்ஸ் எடுத்துருக்குறோம். ஒய் ஆக்சிஸில் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் 1000 rupeesல எடுத்திருக்கோம். சரிங்களா? 1000 rupees. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட வேல்யூஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போது க்ராசரி, ரெண்ட்டு, எஜுகேஷன், மெடிசன், ஃபியூவல், என்டர்டைன்மெண்ட், மிஸ்சலனஸ். ஸோ மேக்ஸிமமே 5 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 1 எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. இப்போ ஸ்கேல் என்னவாக இருக்கும்? ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு சென்டிமீட்டர் நடுவில் வேறு நம்ம கேப் விட்டு எழுதிட்டுருப்போம். ஸோ அங்கே இருக்கிற ஹெட்ஸு. ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணுறோம்? 1 centimeter 1000 units. ஓகே, இப்போது நம்மளோட க்ராசரி 4. ஸோ அப்போது இது ஃபுல்லாக பார் கிராஃபில் 4 மார்க் பண்ணணும். ரெண்ட்டு 5, எஜுகேஷன் 5, நெக்ஸ்ட்டு மெடிசன் 2, ஃபியூவல் 2, என்டர்டெயின்மெண்ட் 1, மிஸ்சலனஸும் 1. அவ்வளோதான்.